சான்ஸ் இது இருக்குது. ஏன்னா எங்கள் ரிலேஷனில் அந்த மாதிரி இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் இல்லாமல் ரொம்ப லோ ஆகிட்டு இறந்து போயிருக்காங்க. அதனால் தேடி கண்டுபிடிச்சி எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் பேரிச்சப்பழம் 4 சாப்பிட்லாம். அதாவது 4 மொத்தமாக தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, சரிங்களா? ఓకే నవ్ లాంగ్వేజ్ అట్నా చాలా మంచిది. தினமும் 4ன்னும்போது நீங்கள் மொத்தமாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. அதாவது உங்களுக்கு எப்போ எந்த டைமில் பிடிக்குதோ அந்த டைமில் ஒன்றா கூட சாப்பிட்லாம். ஆனால் தினம் 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நெல்லிக்காயும் சாப்பிட்றது நல்லது. நெல்லிக்காய்லாம் பின் மை சேனல் எங்களுடைய சேனல் பின் பண்ணி வச்சுருக்கோம். சத்யா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? தினமும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கீங்களா, அதுவும் சாப்பிடுங்க. அதுலேயே நிறைய வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்க நிறைய இது இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க பீர்க்கங்காய். சமையலில் சேர்த்துக்கிட்டேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய். அப்புறம் மாதுளப்பழம், திராட்சை, அது நீங்கள் ஜூஸாக கூட போட்டு குடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெறும் வாயில் கூட மென்று சாப்பிட்லாம். அதாவது ஜூஸாக குடிக்கிறத விட பழங்கள் எல்லாம் மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சாறு கொடுங்க. ஒரு நாள் ஒன்று ட்ரை பண்ணால் கூட நம்ம உடம்புல வந்து